அசல் கிழமை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம விஎம் பாய்ஸ் யூடியூப் சேனலில் சண்டை சேவல்களுக்கு தணிக்கை செய்வது எப்படி என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக சண்டை சேவல்களுக்கு தணிக்கை செய்கிறதுங்கிறது சண்டைக்கு ரெடி பண்ணும்போது நம்ம பண்ணுறோம் அப்போ தான் தணிக்கை செய்யணும் அப்படின்லாம் இல்லை. நார்மலாக இருக்கும்போது நம்ம எப்படி டெய்லி எழுந்து நம்ம பல் விளக்குறோமோ ரெஃப்ரெஷ் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் சண்டை சேவல்களுக்கு தணிக்கை செய்வது என்பது. சேவல்களுக்கு தண்ணி போடும்போது ரெக்கையை நம்ம நார்மலாக தண்ணி போடும்போது ரெக்கையை ரைட் சைடில் ஒரு 5, லெஃப்ட் சைடில் ரெக்கையை ஒரு 5 ஒரு போட்டு விடலாம். அதே மாதிரி காலை போட்டு விடலாம். கழுத்துக்கு அது மாதிரி கழுத்துக்கு எக்ஸசைஸ் கொடுக்குற மாதிரி அதை கழுத்தை உருட்டி விடலாம். வாலில் பின்னாடி தண்ணி வச்சு விடலாம். இதெல்லாம் என்ன ஆகும் அந்த மாதிரி தண்ணி வச்சு விட்றதுனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவலுக்கு அதனுடைய டெம்பரேச்சர் வந்து நார்மலாக இருக்கும். மேலும் சேவல் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும். இப்போ அவ்வாறு தண்ணி போடும்போது புதுசாக நம்ம சேவல்களுக்கு தண்ணி போடுறோம், இப்போ தான் சேவல் கூவி இருக்குது, ஃபஸ்ட் டைமாக தண்ணி போட போகிறோம் அப்படின்னா சேவல் கொஞ்சம் அடம் பிடிக்கும், சேவல் கொஞ்சம் சரியாக காட்டாது. ஸோ அதனால் சண்டை சேவல்களுக்கு புதுசாக தண்ணி போடுறாங்க, கொஞ்சம் பழகின சேவலில் தண்ணி போட்டு கற்றுக்கிறதுங்கிறது நல்லது. ஸோ கொஞ்சம் அனுபவசாலியாக இருக்கிறவங்க புது சேவலை எடுத்து தண்ணி போடுறதுங்கிறது தான் நல்லதாக இருக்கும். புதுசாக கற்றுக்கிறவங்க பழகின சேவல் ஏற்கனவே தண்ணி போட்டு ரொம்ப பழகின சேவல்கிட்ட கற்றுக்கிறது நல்லது. அதே மாதிரி தண்ணி போடுறது பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 8 மணிக்கு ஒரு 10 மணிக்குள்ளே அந்த மாதிரி போடுறது நல்லது. அதே மாதிரி சாயந்தரமாக ஒரு 3 மணிக்கு மேலே போடலாம். வெய்ய நேரத்தில் போடுறதுனால சேவல்களுக்கு வறட்டு சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அவ்வாறு தண்ணி போட்ட பிறகு சேவல்களுக்கு தயார் சேவலாக இருந்தாலும் இல்லை நார்மலாக இருக்கிற சேவலாக இருந்தாலும் கொஞ்சம் அதுக்கு தீனி கொடுக்கறது அப்படிங்கிறது தான் நல்லதாக இருக்கும். ஏன்னா அதுங்களுக்கு வந்து உடலுக்கு ஒரு பயிற்சி மாதிரி தான் தண்ணி போடுறதுங்கிறது. அவ்வாறு பயிற்சி மேற்கொண்ட பிறகு அதுங்க சாப்பிட்றது, அதுக்கு தீனி வைக்கிறது, இல்லை மற்ற தயார் சேவல்களாக இருந்தால் நீங்கள் தயார் மாவு கொடுக்கறது, இல்லை நாஸ்தா காலில் கொடுக்கறது, அந்த மாதிரி கொடுக்கறதுங்கிறது நல்லது. தண்ணி போட்ட பிறகு சொன்ன மாதிரி அதுக்கான தீனியை கொடுக்கலாம். அது பாதாம் பருப்பு அந்த மாதிரி இருக்கிறது, பருப்பு வகைகள் எதாக இருந்தாலும் கொடுக்கறது ரொம்ப சேவல்களுக்கு ப்ரோட்டீன் நல்லாயிருக்கும். அதுலேயும் வெளியில் திருச்சியில் போட்ட மிதிக்கிற சேவல்னா டெய்லி பாதாம் கொடுக்கறது ரொம்ப சிறந்தது. இப்படி தணிக்கை செய்யும்போது சேவல்களை அதனுடைய ரெக்கைகள் கால்கள் இதெல்லாம் உருவி விடுறதுங்கிறது இதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா சேவல்களுக்கு வந்து உற்சாகமாக இருக்கும், கொஞ்சம் ஆக்டிவாக இருக்குங்கிறது ஒரு புறம் இருந்தாலும் கால் நல்லா உறுதியாகும், உரப்பாகும், கால் நல்லா ஸ்ட்ராங்காகும், உரப்பாகும். மேலும் ரெக்கைகளும் அந்த மாதிரி நல்லா உரப்பாகும். மேலும் வந்து சேவல்களுடைய தேகம் ரொம்ப ஹார்டாகும். அப்போது சண்டை சேவல்களுக்கு அந்த மாதிரி ஹார்டாகும் பொழுது நல்ல தரமானதாக இருக்கும். மேலும் அதுக்கு வலிங்கிறது அதிகம் இருக்காது, உரப்பேறிடும் அதனுடைய உடம்பு. மேலும் அதனுடைய உடம்பு கால் அதனுடைய தசை பகுதிகளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு வேலை வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு வேலை வாங்கும்போது கை வச்சு உருவும்பொழுது அதனுடைய கலர் நல்லா மெருகேற்ற மாதிரி இருக்கும், மெருகேறின மாதிரி இருக்கும், கலர் நல்லா இருக்கும். இதுபோல் தணிக்கை செய்கிறதுனால தொடர்ந்து தணிக்கை செய்கிறதுனால சேவலுடைய உடல் வாக்கு நல்லாயிருக்கும், லேண்டிங் பொசிஷன் நல்லாயிருக்கும். சேவல் நிற்கும் போதே தெரியும், ஒரு கம்பீரமான தோற்றத்தில் நிற்கும். அப்போவே பார்த்தா தெரியும் இந்த சேவல் நல்லா தண்ணி போட்டு நல்லா உருவி இருக்காங்க, சரியாக வேலை வாங்கியிருக்காங்க அப்படின்னு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி தண்ணியை செய்கிறதுனால டெம்பரேச்சர் வந்து அதனுடைய டெம்பரேச்சர் சேவலுடைய டெம்பரேச்சர் வந்து நார்மலாக இருக்கிறதுனால வெப்பத்தினால் வரக்கூடிய நோய்களான வெள்ளைக்கரிச்சலும் வந்து வெப்பத்தினால் வர நோய் தான், அது வராது. அதே மாதிரி அம்மை நோய்கள் எதுவும் சேவலை வந்து தாக்காமல் இருக்கும். அந்த மாதிரி நோய்களிலிருந்து சேவல் தப்பிக்கிறதுக்கு நம்ம வந்து நாமே காக்கின்ற வகையில் இருக்கும். ஸோ வாட்சிங். புதிய நேயர்களாக இருந்தால் தயவுசெய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பழைய நேயர்களாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.